சார், கரண் ரொம்பவே நல்லவ. ரொம்ப நல்ல மனசு இருக்கிறவ. சார், அவன் செலிபிரிட்டி. பொண்ணுங்கெல்லாம் அவனை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகதான் செய்வாங்க. அவன் என்னைக்குமே யார்கிட்டயுமே தப்பா நடந்துக்கிட்டது இல்ல. அப்புறம் ரிஷப் சார் நியாயத்துக்கான இன்னொரு உருவம். இல்ல நீங்களே சொல்லுங்க. பணத்தை கொடுத்து இந்த கேஸ முடிக்கணும்னு நினைச்சா இவரே எதுக்காக இவரோட வீடியோ எடுக்கணும்? அட வேணாம் வேணாம் வேணாம். இந்த கிளாஸ்ல துடிக்காத. பிரேதா, ஐ ரியலி லவ் யூ. என்ன என்ன சொல்றீங்க? ஐ ரியலி லவ் யூ. ரொம்ப நாளா இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். நான் உங்களை ரொம்ப அதிகமாக காதலிக்கிறேன். ஒரு தடவை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், ஆனால் என்னால் முடியல. உங்ககிட்ட சொல்ல எனக்கு தைரியமே வரல. கண்களாலேயே நிறைய விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன், ஆனால் உங்களால் அதை புரிஞ்சுக்க முடியல. ஆனால் நான் எப்பவுமே அந்த பொய்யோட தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அந்த கஷ்டம், அந்த வலி நான் ரொம்ப அதிகமாக அனுபவிச்சுட்டு இருந்தேன். உங்ககிட்ட எப்படி சொல்றதே தெரியல. ரொம்ப கஷ்டமா இருந்தது. வலியா? ஆனா என்னக்கா நீங்க என்ன சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? தூங்கவே விட மாட்டீங்க. என்ன வலிக்குதா? ஒரு நிமிஷம், என்னோட அக்காவை தூங்க விடுங்க ப்ளீஸ். அப்படி உங்களுக்கு வலிச்சதுன்னா நீங்களே அதை மருந்து போட்டுக்கலாம்ல. மை டியர் செல்ல ஃபேன், நான் பிரீதாவுக்கு கால் பண்ணி எனக்கு உடனே ட்ரீட்மெண்ட் தேவை, இங்க வான்னு சொல்லல. நான் ஜஸ்ட் அவகிட்ட சொல்லிட்டு இருந்தேன், நான் கீழே விழுந்துட்டேன், எனக்கு அடிபட்டுருச்சு, வலிக்குது. கமான், என்ன பேசிட்டு இருக்க நீ? இது நல்லாவா இருக்கு? கொஞ்சம் நல்லா யோசிக்கலாம்ல. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? நான் தமிழ் கிளாஸ்க்கு ஒழுங்கா போன போல இருக்கு. அதான் இப்படி சொதப்புறேன். ரொம்ப சிம்பிளா அழகா சொல்றதுக்கே ரொம்ப இனிமையா இருக்கணும், அப்படி சொல்லணும். மறுபடியும் ட்ரை பண்ண. ஓகே, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. நீங்க இந்த மாதிரி பண்ண கூடாது கரண் சார். நீ போன கூட. எனிவே, இவரு சும்மா நடிச்சிட்டு இருக்காருக்கா. உங்க வாய்ஸ கேக்குறதுக்காக தான் இவரு கால் பண்ணிருக்காரு. இவருக்கு அடிபடல, வலியும் எதுவும் இல்ல. நான் என்ன நினைக்கிறேன்னு ஸ்ருதிக்கு எப்படி தெரியுது? சாரி, நான் உனக்கு நாளைக்கு கால் பண்றேன். இப்போ ஸ்ருதி தூங்குறா, அவ கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுறா. இல்ல ப்ளீஸ், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் பேசிக்கோங்க. ஆனா இந்த ரூம்ல இல்ல, வெளிய போய் பேசிக்கோங்க. நான் நாளைக்கு ஃபோன் பண்றேன். பாய். பாய். ஏய் இரு. நீ இப்போ யோசிச்சுட்டு இருக்கறல, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. எல்லாம் உன்னோட மைண்ட் தான் அப்படிலாம் யோசிக்குது. எனக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எங்க 3 பேருக்கு நடுவுல ஒரு உண்மையான நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் தான் இருக்கு. இந்த காதல் ஃபீலிங்லாம் எதுவுமே இல்ல. புரியுதா? நீ போய் தூங்கு. அதுக்கப்புறம் 2 மனசு இணையும், அப்புறம் என்னென்னவோ நடக்கும். அப்படியா? அதுக்கப்புறம் இதுதான் நடக்கும். நிஜமாவே அவன் வாய்ஸை கேட்க தான் நான் கால் பண்ணனா? இல்ல அவளை தொல்லை பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? ஆனா அவகிட்ட பேசாம எனக்கு ஏன் தூக்கம் வர மாட்டேங்குது?
சொல்லு, எதுக்கு இங்க வர சொன்ன? கோர்ட்ல வந்து ஐ விட்னஸா நீ தான் எல்லாத்தையும் பார்த்ததா சொன்னல. ஒரு நிமிஷம், என்ன கோர்ட்ல சொன்னேன்னு சொல்ற? உனக்கு எதிரா நான் ஒன்னும் பொய்யான கதையை சொல்லல, நான் உண்மையை தான் சொன்னேன். உனக்கே நல்லா தெரியும் நான் கோர்ட்ல சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையான விஷயம் மட்டும்தானே. இங்க பாரு, டிராமாலாம் பண்ணிட்டு இருக்காத. இங்க கோர்ட்டும் இல்ல, ஜட்ஜும் இல்ல. ஜட்ஜ் பண்றதெல்லாம் கடவுள் மட்டும்தான். கடைசி முடிவு எப்பவுமே கடவுள் கையில மட்டும்தான் இருக்கு. சோ எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லு, விஷயத்தை சுத்தி வளைச்சு பேசாத. ரொம்ப நல்லதுதான். சோ சோ நீ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவ. கொஞ்சம் பணத்தை சம்பாதிக்க நீ வாழ்நாள் முழுக்க கஷ்டப்படணும். அப்புறம் உங்க அம்மா பார்ட்டி ஆளுக்கு வர ரெண்டை வச்சுதான் உங்களுடைய குடும்பத்தை பாத்துக்கணும். அதுக்கப்புறம் உன் தங்கச்சி ஸ்ருதி இன்டீரியர் டிசைனரோட 3ஆவதோ இல்ல 4ஆவதோ, அட எத்தனையாவது அசிஸ்டன்ட்னே தெரியல. அப்புறம் நீ ஒரு பிசியோதெரபிஸ்ட். நீங்க 5 வருஷத்துல கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத அதை விட நான் டபுளா தரேன். நீ ஜஸ்ட் கோர்ட்ல வந்து எனக்கு சாதகமா பேசு. தேங்க்யூ, அப்புறம் நீ ரொம்ப நல்லவன்னு உன்னை புகழ்றதை தவிர இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல வேற எதுவுமே கிடைக்காது. சீரியஸ்லி, உன்னோட இந்த கேவலமான ஆஃபரை நான் அக்செப்ட் பண்ணிப்பேன்னு உன்னால எப்படி யோசிக்க முடியுது? உனக்கெல்லாம் கலாச்சாரம்னா என்னன்னே தெரியாது. ஆனா எனக்கு கலாச்சாரமும் தெரியும், மனசாட்சியும் இருக்கு. கொஞ்சம் பணத்தை வாங்கிட்டு பொய்யான சாட்சிய கண்டிப்பா என்னால சொல்லவே முடியாது. ஐம் சாரி, நான் உன்கிட்ட கேட்காமயே உன்னோட பணத்தை டிசைட் பண்ணிட்டேன். ஐ மீன், நீ இவ்ளோ பெரிய வேலை செய்யறனா நீ அதிகமான பணத்தை வாங்குவல. உனக்கு எவ்வளவு வேணும்? உனக்கு புரியாது. வாழ்க்கையில பணம் மட்டும்தான் எல்லாமே கிடையாது. நான் உன்கிட்ட எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன்? என்னோட பதில நான் சொல்லிட்டேன். நீ இப்படி போக கூடாது. நான் கண்டிப்பா போவேன். ரிஷப் சார் மேலயும் கரண் மேலயும் பொய்யான பழிய நீ போட்டிருக்கல. நீ இவ்ளோ பண்ணதுக்கு அப்புறமும் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுமா? நீ இந்த காரியம் பண்ணதுக்கு நான் உனக்கு கண்டிப்பா தண்டனை வாங்கி கொடுப்பேன். கரணோட தனியா இல்ல, அவனோட உண்மையான ஃப்ரெண்ட் அவன் கூட இருக்கா. உன்னுடைய ஆட்டிடியூட் இருக்குல்ல, இது நான் கோர்ட்ல ஒரே செகண்ட்லயே அழிச்சிருவேன். உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, அவங்கள உன்னால காப்பாத்த முடியாது. ஏன்னா ஒரு பொண்ணு அட்டாக் பண்ற மூட்ல போயிட்டானா காப்பாத்துறவங்களை விட அவ ரொம்ப ஆபத்தான இடத்துக்கு போயிருவா. அவங்க 2 பேரையும் அழிக்கிற அளவுக்கு என்கிட்ட பவர் இருக்குன்னு நீ நல்லா புரிஞ்சுக்கோ. பொய்க்கு பலம் இருக்காது. உண்மைக்கு எதிரா கண்டிப்பா பொய்யால ஜெயிக்கவே முடியாது. என்கிட்ட உண்மை இருக்கு. இத ஆயுதமா மாத்தி கண்டிப்பா நான் உன்னை தாக்குவேன். அதுக்கப்புறம் உன்னோட இந்த திமிர் இருக்குல்ல, கண்டிப்பா தண்ணில போட்ட உப்பு மாதிரி கரைஞ்சு போயிடும். புரியுதா? உன்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கோ, சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் கதையும் ஒரேடியா நான் அதை அழிச்சிருவேன். எதுவுமே இருக்காது. உண்மை எப்பவுமே அழியாது. மை டார்லிங், அழியாது. ஆனா அது விலை கொடுத்து வாங்கலாம்ல. இந்த உலகத்துல உண்மைக்கான மறு உருவமா இருக்கிறவங்க கூட பணத்துக்கு முன்னாடி கரைஞ்சிருவாங்க. இல்ல நீ என்ன நினைச்ச? இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே உன்ன மாதிரி உண்மையானவங்கன்னு நினைக்கிறியா? கண்டிப்பா கிடையாது. நான் ஜட்ஜை ஏற்கனவே கன்வின்ஸ் பண்ணிட்டேன். கரண் என் விஷயத்துல ரொம்ப தப்பு பண்ணிட்டான். என்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டான். ரிங் போடுறேன்னு சொல்லி ரூம்க்கு கூட்டிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டேன். ஞாபகம் இருக்குல்ல? இப்போ உன்னுடைய சாட்சிகளை பத்தி பேசணும்னா அவங்களும் பின் வாங்கிடுவாங்க. ஏன்னா நான் அவங்கள விலைக்கு வாங்கிடுவேன். யார நீ கன்வின்ஸ் பண்ணிட்ட? யாருமே நீ சொல்ற விஷயத்தை கேட்க மாட்டாங்க. கேட்டுருவாங்க. இப்ப பெயில் தானே கிடைச்சிருக்கு, விடுதலை ஒண்ணு ஆகல. அது மட்டும் இல்ல, உன் சாட்சிக்காக தான் அவனுக்கு பெயில் கூட கிடைச்சிருக்கு. ஆனா உன்னோட சாட்சி பொய்னு கூட நிரூபிக்கலாம்ல. கேஸ் மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவங்களெல்லாம் விலைக்கு வாங்கணும், அவங்க கிட்ட எல்லாம் பேசணும், என் வழிக்கு கொண்டு வரணும். இதெல்லாம் பெரிய விஷயமாச்சே. அதான் உங்ககிட்ட பேசலாம்னு நினைச்சேன். ஆனா நீ என்ன ஒத்துக்கவே மாட்டேங்கிற. நீ வேணா பாரு, கரணோ ரிஷபோ ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் நீ உட்கார்ந்து கதறி கதறி அழுக போற. உன்னோட தோல்விய நான் நல்லா கொண்டாட போறேன். ஆனா நம்ம பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிட்டோம்னு நீங்க நினைக்க கூடாது. ஆமா, பிரீதாவால நமக்கு பெயில் கிடைச்சதுன்னு உண்மைதான். ஆனா அந்த கேஸ் இன்னும் முடியல. நிறைய விஷயங்களை நாம நிரூபிச்சாகணும். கரெக்டா? உட்காருங்க. இல்ல இல்ல, வேணாம் வேணாம். சரி, பூஜை முடிஞ்சிருச்சா? பூஜையா? ஆமா, ராக்கி ஆண்டி இன்னைக்கு கோவில்ல பூஜை வச்சிருந்தாங்க, அத பத்தி கேக்குறாரு. என்கிட்ட யாருமே சொல்லவே இல்லை. ஏன்னா நீ ஆழமா தூங்கிட்டு இருந்த, அதான் உன்னை யாரும் எழுப்பல. கண்டிப்பா நீ ஜெயில தூங்கிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். கோவில்ல இன்னும் பூஜை முடியல, ஆனா நான் சீக்கிரமா வந்துட்டேன். கேஸ் இருக்கிறதுனால வேற எந்த விஷயத்த பத்தியும் எனக்கு கவனமே இல்ல. சார், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். உங்களுக்கு என்ன தோணுது? ஏதாவது பாசிட்டிவ் சான்சஸ் தெரியுதா? நாம எது நடந்தாலும் கவனமா இருக்கணும். மோனிஷா கிட்ட நாம எச்சரிக்கையா இருக்கணும். அவ எப்ப என்ன பண்ணுவான்னு யாருக்கும் தெரியாது. அவ நல்ல பொண்ணு கிடையாது. ஆமா, அவ ரொம்ப மோசமானவளாச்சு. ரைட்.
மிஸ்டர் மகேஷ், நான் என்ன நினைக்கிறேன்னா அவள் விஷயத்தில் நம்ம ரொம்ப அதிகமாக யோசிக்கிறோம்னு நினைக்கிறேன். அவளை பற்றின எல்லா விஷயம் தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுல்ல. இப்போ அவகிட்ட எந்த ஆயுதமும் இல்லையே. இல்ல, நீங்க தப்பா யோசிக்கிறீங்க. இந்த பொண்ணு ரொம்பவே வில்லத்தனமா இருக்கா. இவ மட்டும் இல்ல, இவ கூட இருக்கிறவங்களும் ரொம்ப தப்பா தான் யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு கிரிமினல் மைண்ட்ஸ் இருக்கு. தே ஆர் க்ரூப்ஸ். தன்னோட சுயநலத்துக்காக இவ்ளோ இறங்கி இருக்காங்க, இவ்ளோ பிளான் போட்டிருக்காங்க. அவங்க சாதாரணமா பின்வாங்க மாட்டாங்க. எங்களுக்கு தெரியாத ஏதோ ஒரு விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. வந்ததுலேருந்து நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். டென்ஷனாக இருக்கா பிரீதா? ஏதாவது புதுசாக நடந்திருக்கா? ஐ மீன், நீ எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசிக்கிட்டு இருக்க? ஆக்சுவலி மோனிஷா என்ன மீட் பண்ண வர சொன்னா. வாட்? ஆமா, நான் அவளை மீட் பண்ணேன். நீங்க 5 வருஷத்துல கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத அதை விட நான் டபுளா தரேன். நீ ஜஸ்ட் கோர்ட்ல வந்து எனக்கு சாதகமா பேசு. பிரீதா, அந்த பொண்ணு உங்ககிட்ட பணம் கொடுக்குறேன்னு சொன்னலாம். ஆமா. ஹவ் டேர் ஷி? இப்பதான் தெரியுது. அதனால தான் அந்த ஹோட்டல் இன்சார்ஜும் டாக்டரும் காலையிலேருந்து ஃபோனே எடுக்கல. என்ன? ஒரு நிமிஷம். ஒருவேளை அந்த மோனிஷா சாட்சி சொல்றவங்க கிட்ட ஏதாவது டீல் பேசியிருப்பாளோ? எக்ஸாக்ட்லி அப்படிதான் நடந்திருக்கும். பிரீதா அவளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொன்ன உடனே அவ அந்த சாட்சிகளை வாங்கியிருப்பா. ராத்திரி பூரா இதை பத்தி யோசிச்சு டென்ஷன் ஆகி பணத்தை இறைச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஓ நோ, இது சரியில்லை. நம்மளோட எல்லா சாட்சியும் அவங்க வாங்கிட்டாங்கன்னா டிஃபென்ஸுக்கு வழி இல்லாம போயிடும். நீங்க என்கிட்ட எவ்வளவு கேட்டீங்களோ அதை நான் கொடுத்துட்டேன். நான் சொன்னதை செஞ்சுட்டேன் அண்ட் நீங்க சொன்னதை செஞ்சிடணும் டாக்டர். காலையில இருந்து கரண் விக்கில் சார் போனை நான் எடுக்கவே இல்லை. திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டு தான் இருந்தாரு. என்கிட்ட பேசுறதுக்கு ரொம்பவே முயற்சி பண்ணாரு. குட், வெரி குட். நீங்க அவங்க கிட்ட எதுவும் பேசக்கூடாது. நீங்க அமைதியா இருக்கணும். ஏன்னா நான் உங்க அமைதியை விலைக்கு வாங்கிட்டேன். ரைட்? கரெக்ட். தேங்க்யூ so மச். யாரு வழி இல்லைன்னு சொன்னது? ஒரு வழி இருக்கு. நம்ம கூட பிரீதா இருக்காங்க. இவங்களே எல்லா விஷயத்தையும் பார்த்திருக்காங்க. இவங்க தான் அங்க நடந்த எல்லா விஷயத்துக்கும் ஐ விட்னஸ். ஆக்சுவலி இதுவும் உண்மைதான். இட்ஸ் a ப்ளஸ் பாயிண்ட். ஆனா அந்த ப்ளஸ் பாயிண்ட் எப்போ வேணாலும் மைனஸ் பாயிண்டா மாறலாம். பிரீதா, உங்களுக்கு ஆதரவா இருக்கிற சாட்சியெல்லாம் பின் வாங்கிட்டா இது நடக்கலன்னு சொன்னா அதுக்கப்புறம் மோனிஷாவோட பணம் தான் பேசும், அவங்க பேச மாட்டாங்க. அதுக்கப்புறம் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் உங்க ஃப்ரெண்ட்ஷிப்காக தான் இப்படி கதை கட்டி விட்டீங்கன்னு கண்டிப்பா சொல்லுவாரு. இன்னும் நம்ம கேஸுக்கு ஆதாரம் தான் தேவை, ஃப்ரெண்ட்ஷிப்போட நம்பிக்கை கிடையாது. வேற என்ன பண்ண முடியும்? நீங்களே சொல்லுங்க. வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க, அதை நான் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். ஆனா மறுபடியும் ஜெயிலுக்கு போக மாட்டேன். தட்ஸ் இட். கரண் என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணாரு. இவர் என்ன காதலிக்கிறதாவும் கல்யாணம் பண்ணிக்க போறதாவும் சொன்னாரு. வாட்? அது மட்டும் இல்லாம இவரு என்ன ரூம்க்கு கூட்டிட்டு போய் ரிங் போட்டு விடுறேன்னு சொன்னாரு. ஒரு வழி இருக்கு. அதனால நீ இந்த கேஸையே தலைகீழ மாத்திரலாம். சொல்லு. நீ ஜெயிலுக்கு போக வேண்டாம். உன்னை நீ காப்பாத்திக்கவும் வாய்ப்பு இருக்கு. பிரீதா, சொல்லுங்க. உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குல்ல, மோனிஷா சாட்சி சொல்லும்போது என்ன சொன்னா? அது என்ன காரணத்துக்காக கரனோட ரூமுக்கு போனேன்னு சொன்னா? இன்ஃபேக்ட் அந்த விஷயத்த சொல்லும்போது அவ சந்தோஷமா இருந்தா. ஞாபகம் இருக்கா? என்ன காரணம் கொஞ்சம் கிளியரா சொல்றீங்களா? அது என்னன்னா, அவ எல்லார்கிட்டயும் என்ன விஷயம் சொன்னானா, கரண் அவகிட்ட கல்யாணம் பண்றதுக்கு ப்ரொபோஸ் பண்ணதா சொன்னா. அப்புறம் கரண் அவகிட்ட ரிங் போட்டு விட்டுன்னு சொன்னதா, ரூமுக்கு கூட்டிட்டு போனதா அவ சொன்னால. கரெக்ட். இதெல்லாம் பொய்ன்னு நமக்கு தெரியும். கரண் எதுவுமே பண்ணல. ஆனா நம்ம இந்த பொய்ய கண்டிப்பா அவளுக்கு எதிராவே யூஸ் பண்ணிக்கலாம். அவளோட தப்பான எண்ணத்தை மண்ணோட மண்ணாக்கலாம். இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல போறத ப்ளீஸ் நீங்க எல்லாரும் கொஞ்சம் கவனமா கேளுங்க. இங்க பாரு கரண், இதனால நீ கண்டிப்பா என் மேல ரொம்ப தான் கோவப்படுவ. ஆனா நான் சொல்றது கொஞ்சம் தயவு செஞ்சு கேளு. இதனால உனக்கு விடுதலை கிடைக்கலாம். கோர்ட்டுக்கு போற நிலைமையில இருந்து நீ உன்னை காப்பாத்திக்கலாம். இதுக்கப்புறம் நீ கண்டிப்பா ஜெயிலுக்கு போக வேண்டிய சிச்சுவேஷனே வராது. அப்புறம் உன் பேர்ல பட்டிருக்க கலங்கத்தை நீ ஈஸியாவே அழிக்க இப்ப நான் முடியும். என்ன பண்ணணும்னு நீ சொல்ல வர? சொல்லு. நீ மோனிஷாவை கல்யாணம் பண்ணிக்கோ. வாட்? பேபி, அந்த டாக்டர் ஆனா பேபி, நான் ஒண்ணு சொல்லவா? நீ இந்த மாதிரி லட்சமா மத்தவங்களுக்கு கொடுத்துட்டே இருந்தேன்னா நம்ம கிட்ட பணமே இருக்காது. அட, பணம் போனா என்ன இப்போ? எனக்கு இப்போ பணம் கண்ணுக்கு தெரியல. இப்ப என் கண்ணுக்கு தெரியறதெல்லாம் ஒண்ணு மட்டும்தான். அந்த அண்ணன் தம்பிங்க 2 பேரையும் எப்படியாவது ஜெயிலுக்கு அனுப்பியே ஆகணும். இந்த காட்சியை பாக்குறதுக்காக
எவ்வளவு பணம் வேணாலும் நான் செலவு பண்ண தயாரா இருக்கேன். லோன் வாங்கணுமா வாங்கிடுவேன், கிட்னி விற்கணுமா நான் வித்துருவேன், என்னையே கூட நான் வித்துருவேன். அது என்னன்னா பேபி, சிங்கத்தோட வாயில மட்டும் ரத்தம் பட்டுருச்சுன்னா அது பாதி வழியில கூட அது எதிரிங்களை விட்டுறாது. எனிவேஸ், நீ டென்ஷனே ஆகாத, எல்லாமே பாசிட்டிவா போயிட்டு இருக்கு இல்லையா? நம்ம 2 பேரால பண்ண முடியாத விஷயத்தை இப்ப மோனிஷா பண்ணிருக்கா. சூப்பர். லாயர் தான் கால் பண்றாரு. எடு. சொல்லுங்க சார். ஓகே ஓகே, we will be there. Thank you. இந்த கேஸ்ல ஏதோ ஒரு புது டெவலப்மெண்ட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சீனியர் அட்வொகேட் பார்க்கணும்னு சொல்றாரு. வாப்பலாம். ஆனா எங்க? மோனிஷா வீட்டுக்கு. நீங்க ப்ளீஸ் என்ன இப்படி பார்க்காதீங்க. நான் ஒன்றும் விளையாட்டுக்கு சொல்லல, நான் ரொம்ப சீரியஸா தான் இந்த விஷயத்த சொல்றேன். ஏன்னா நான் இந்த கேஸ பத்தி நல்லாவே ஸ்டடி பண்ணிருக்கேன். நான் நைட் முழுக்க இத பத்தி ரொம்பவே யோசிச்சிருக்கேன். அந்த மோனிஷாவும் அவளோட கம்பானியன்ஸும் ரொம்ப மோசமானவங்களா இருக்காங்க. கரண், அவங்க நம்ம சாட்சி எல்லாரையுமே ரொம்ப ஈஸியாவே வாங்கிடுவாங்க. நம்ம டிஃபென்ஸ்ல நமக்காக யாருமே இருக்க மாட்டாங்க. இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நீ மோனிஷா கிட்ட அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லணும். Hey, are you crazy? மோனிஷாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா? அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? லைஃப் டைம் ஜெயில். நான் உன்னை முட்டாள்னு 4வது ஃபெயில்னு சொல்லிருக்கேன். டுடே ஐ மீன் இட். நீ முட்டாள் தான். இல்ல கரண், கோவப்படுற கரண், அவங்க மேல எந்த தப்புமே இல்ல. அட, அவங்க மோனிஷாவை பார்த்ததுனால அவங்க பயத்துல நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காங்க. சரியா சொன்னீங்க ரிஷபண்ணா. இந்த மாதிரி எல்லாம் எப்படி யோசிக்க முடியும்? நீங்க பாத்தீங்கல்ல, கரணனாக்கு கல்யாணம் எல்லாம் பிடிக்காது. இல்லைன்னா இவரை கல்யாணம் பண்ணிக்க நிறைய பொண்ணுங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் இவர் எப்படி அந்த மோனிஷாவை இவரோட வைஃபா ஏத்துப்பாரு? வாய்ப்பே இல்ல. ஐ அம் ரைட். சொல்லுங்கண்ணா. ரீதா, ப்ளீஸ் தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கும் அதுதான் சரின்னு தோணுது. இது மாதிரி நடக்கிறதுனால நீங்க அதை பார்த்து பயந்துட்டீங்கன்னு எனக்கு தெரியுது. இருந்தாலும் ப்ளீஸ் நீங்க இதெல்லாம். ஆனா பிரீதா சொல்றது சரின்னு எனக்கு தோணுது. இவங்க சொல்றத நீங்க 2 பேரும் முழுசா கேட்டீங்கன்னா நல்லதுன்னு தோணுது. இந்த ஒரு ஐடியாவால தான் கரணால இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வர முடியும். உங்களுக்கு எல்லாம் மூளை குழம்பிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், முக்கியமா அந்த மோனிஷாவை. ஒரு நிமிஷம் கரண், நான் சொல்றது கேளு. கரண், எங்க போயிட்டு இருக்க கரண்? உன்கிட்ட தானே பேசுறேன். கரண் இல்ல, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நான் இந்த மாதிரி நிறையவே ரிசர்ச் பண்ணேன். நிறைய கேஸ் இப்படி நடந்திருக்கு. எல்லா கேஸ்லயும் எந்த பொண்ணு இப்படி எல்லாம் பழி போடுறாளோ அவளை இப்படி பண்றதுனால அவ கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கியிருக்கா. கரண் ப்ளீஸ், எதுக்காக உனக்கு இதெல்லாம் புரிய மாட்டேங்குது? உன்னோட அழிவோட நீ எந்த நிலைமையில நிக்கிறன்னு உனக்கு புரியுதா இல்லையா? உன்னோட வீடு, குடும்பம், புகழ், கரியர், ஆம்பிஷன் எல்லாத்தையும் ஒரே செகண்ட்ல நீ இழந்துருவ. அதுக்காக தான் சொல்றேன், நீ மோனிஷாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு. ஹாய். ஹாய் மிஸ்டர் சேனா. ஹலோ. என்ன திடீர்னு கூப்பிட்டுருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? இல்ல இந்த கேஸ்ல ஏதாவது டெவலப்மெண்ட் ஆயிருக்கா? சந்தோஷமான விஷயமா? யா, பார்த்தா அப்படிதான் தெரியுது. பெரிய குட் நியூஸ் தான். அப்புறம் இந்த பொண்ணு அப்படி என்னதான் மேஜிக் பண்ணாங்கன்னு தெரியல. அந்த குடும்பமே அப்படியே நடுங்கி போயிடுச்சு. என்ன சொல்றீங்க நீங்க? ஆமா, என்ன ஆச்சுன்னு தெரியல. அவங்க ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அவங்களோட ஃபேமிலி லாயர் இருக்கார்ல, எனக்கு 1 hourல 25 டைம்ஸ் கால் பண்ணிட்டான். அவன் நம்மள பார்க்கணும்னு சொல்றான், ஏதோ சமாதானம் பேசணும்னு சொல்றான். சொல்லுங்க மேடம், நீங்க என்ன பண்ணீங்க? பயத்துல எல்லாரும் அப்படியே நடுங்கிட்டு இருக்காங்க. சரியா ஒரு விஷயம் நடக்கலனா அதுக்காக நம்ம கொஞ்சம் பில்லத்தனமா யோசிச்சா எல்லாமே நடந்துரும். அதாவது என்னன்னா, நான் அங்க எல்லா சாட்சியையும் விலைக்கு வாங்கிட்டேன். அந்த சிசிடிவி காரன், டாக்டர், ஜெனரேட்டர் எல்லாரையும். இப்ப அவங்க கிட்ட ஆதாரமும் இல்ல, சாட்சியும் இல்ல. இதுக்கப்புறம் நீங்க அவங்கள பார்க்கவே வேண்டாம். அவங்க கிட்ட சமாதானமா பேசணும்னு கூட அவசியமே இல்ல. ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஜெயிச்சிட்டோம். நீங்க ஜஸ்ட் இந்த கேஸ ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கிடுங்க. அண்ணன் தம்பிங்க 2 பேருக்கும் தண்டனை கிடைக்கணும். அவனுங்க வீட்ல அழற சத்தம் மட்டும் தான் கேட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்க சொல்றது எனக்கு புரியுது மிஸ்டர் பிருத்வி. ஆனா என்னோட அனுபவத்துல சொல்றேன், எதிரிய நாம குறைச்சி எடை போடக்கூடாது. என்ன கேட்டா போய் அவங்கள பாக்குறது நல்லதுன்னு தோணுது. ஏன்னா அவங்களோட அடுத்த பிளான் என்னன்னு தெரியணும்ல. ஐ திங்க் மிஸ்டர் சேனா யூ ஆர் ரைட். பிருத்வி, நான் ஒரு தடவை அங்க போய் தான் ஆகணும். அவங்க மைண்ட்ல அப்படி என்னதான் இருக்குன்னு நான் கொஞ்சம் தெரிஞ்சுதான் ஆகணும். ஒருவேளை வேற வழி இல்லாம அவங்க உங்களுக்கு கொடுக்குற ஆஃபர் நமக்கு ஃபேவர் ஆகலாம். அதனால நம்ம கேஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆக வாய்ப்பு இருக்கு. வெரி குட். நீங்க சொல்றதுதான் கரெக்ட். மனுஷன், நீ ஒண்ணு பண்ணு. நீ இம்மிடியேட்டா இவங்க கூட கரண் வீட்டுக்கு போ. அங்க போய் கேளு, பாரு, புரிஞ்சுக்கோ. உனக்கு என்ன புரிஞ்சாலும் அதை என்கிட்ட வந்து சொல்லு. எல்லாம் தெளிவா பாரு. ஓகே. அப்புறம் மோனிஷா, உன்கிட்ட அவங்க என்ன ஆஃபர் கொடுத்தாலும் அத வேண்டான்னு சொல்லிடு. அதுக்கப்புறம் அவங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிடுவாங்க. கத்துவாங்க, உன்னை திட்டுவாங்க, உன் மேல பழி போடுவாங்க. அந்த எல்லா விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்ணு. நம்ம கிட்ட அவங்கள தப்பா காட்டுறதுக்கு இன்னொரு ப்ரூஃப் நமக்கு கிடைச்சிடும். எக்ஸாக்ட்லி. அவங்க அங்க என்ன பண்ணாலும் சரி, நம்ம அதையே ஆதாரமா மாத்தி
கோர்ட்ல அவங்களுக்கு எதிராக நம்ம காட்டிடலாம். அதனால இந்த கேஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடும். பாவம் அண்ணன் தம்பிக்கு 2 பேருமே நம்ம டிராப்ல மாட்டிக்கிட்டாங்க. ஐ விஷ் 3வது தம்பி இருக்கானே, அவன் பேர் என்ன, சமீர், அவனும் இந்த டிராப்ல மாட்டிக்கிட்டானா ரொம்ப சூப்பரா இருக்கணும். எனிவேஸ், டைம் வேஸ்ட் பண்ணாம மோனிஷா நீ உடனே இவர் கூட கரண் வீட்டுக்கு போயிடு. ஆனா மிஸ்டர் சேனா, அந்த மீட்டிங்ல யாரெல்லாம் இருப்பாங்கன்னு உங்களுக்கு தோணுது? வேற யார் அங்க இருக்க போறாங்க? கரணும் ரிஷபும் இருப்பாங்க. அவங்க அவமானப்படுறத பார்க்க எல்லாரையும் கூப்பிடுவாங்களா என்ன? அப்சல்யூட்லி ரைட். இப்போ நீங்க கிளம்பி போங்க. பை. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. இதை தான் சொல்லுவாங்க ஹெலிகாப்டர் ஷாட்.